வாள் சரி, இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். அவன் சாத்தான் அவனுக்கு விரோதமாய் அவன் வலது பக்கத்திலே நின்றான். சகரியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்தா 1-2 வாசித்து வந்தால் சாத்தான் அவனுக்கு சாத்தான் என்ன சொல்லியிருக்கான், அவன் வலது பரிசத்தில் நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு இடத்துல வாசிக்கிறோம். சரியா? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சரியா? என்ன சொல்றாரு? எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவன் என்ன சொல்றார்? அக்கினி நின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். என்ன சொல்றாரு? அக்கினி நின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவான்னு சொல்றார். அப்ப தேவன் சில பேரை அக்கினி நின்று அப்ப எப்படி எடுத்திருப்பாரு? தேவன் சில பேரை அக்கினி நின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். சரியா? அப்போ சில காரியங்கள் தேவன் சாத்தானிடமிருந்து சில பல அக்கிரமக்காரரிடமிருந்து அநியாயக்காரரிடமிருந்து பாவத்தில் கிடப்போடு இருந்து தீமை செய்களோடு இருந்து, சரியா, தேவன் சில பேரை சில மனிதர்களை ரட்சித்து வைத்திருப்பார். சரியா? அப்போ அதான் தேவன் இங்கே சொல்கிறார், சாத்தானை உன்னை தேவன் கடிந்து கொள்வாராக. அவன் என்ன சொல்றார்? அக்கினி நின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். சரியா? சில பல காரியங்களை சில பல வசனங்களை நம்ம வாசிக்கணும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி ஒரு மனிதனை ஆற்றி அழைத்திருக்கிறார். நம்ம நினைப்போம் ஒரு மனிதனை இது தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனை யாரும் சும்மா விரும்பின அழைக்கிறதே கிடையாது. சரியா? தேவன் ஒரு மனிதனை சுத்திகரித்து குளிப்பாட்டி, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, சுத்திகரித்து குளிப்பாட்டி எல்லா காரியம் செய்து அவனை எல்லா நல்ல புதிர உடையெல்லாம் உடைத்து எல்லா காரியம் செய்து அவனை போதித்து அப்படிதான் என்ன பண்ணியிருப்பார்? தேவன் அதை நடத்தி கொண்டு வந்திருப்பார் இல்லையா? இப்போ அதுபோல தான் நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய நாமத்துக்கு என்று நாம வாழ்ந்திருக்கக்கூடியவங்களா நாம காணப்படணும். ஓகேவா? என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசுரனை பயப்படாது அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? தாகமுள்ளோர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலும் உன் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படிங்கிறார். என்ன சொல்லுகிறார்? அப்போ இந்த யாக்கோபு எனக்கூடியவன் என்ன பண்ணுறான்? ஒரு பயந்தவனாக காணப்பட்டிருந்த பொழுதும், என்ன காரியங்களை காணப்பட்டவனாய் இருந்த பொழுதும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்ன சொல்லுகிறார்? என் தாசனா யாக்கோபு, நீ பயப்படாத. சரியா? நான் தெரிந்து கொண்ட யசுரனே அப்படிங்கிறார். தெரிந்து கொண்ட யசுரனே என்ன சொல்றார்? அப்போ தேவன் சில காரியங்கள் நம்மை பலமுள்ளவனாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லையா? உலக பிரகாரமாக இருக்கிறவனுக்கு 1008 பலம் இருக்கு. பஸ்க்கு எடுக்கிறான், அது எடுக்கிறான், இது எடுக்கிறான், கையிலலாம் இப்படி வைக்கிறான், முறுக்கிக்கிறான், என்னெல்லாம் செய்கிறான். சரியா? தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவன் சில பல காரியங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். என்ன கொடுத்து வைத்திருக்கிறார்? சில பலங்களை கொடுத்து வைத்திருக்கிறார், ஞானங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறார்? யாக்கோபே யசுரனே அப்படிங்கிறார். யசுரன்னா ஒரு பலம் பொருந்தியவன் அர்த்தம். சரியா?
அப்போ பலம் பொருந்தியவனாய் காண நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு பலமே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு சக்தியும் கிடையாது ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிற ஆண்டவரே, அப்படி இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு போய் எங்கேயாவது போய் குப்பையில் போய் விழுக வேண்டியதான். என்ன பண்ண வேண்டியதான்? எங்கேயாவது போய் குப்பையில் விழுந்து அவன் எவனாவது கழுத்துக்கிறவனா இருப்பான், கம்பு அடிக்கிறவனா இருப்பான், இரும்பு உடைக்கிறவனா இருப்பான், அவன் எங்கேயாச்சும் வந்து என்ன பண்ணான், அவன் ரூல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இந்த உலக பிரகாரமான பலத்தின் பின்னாடி ஓடாது. உலக பிரகாரமான பலத்தின் பின்னாடி நீ ஓடாத. உலக பிரகாரமான இருக்கக்கூடிய ஒரு பலம் எல்லாம் ஒரு நாளில் அழிந்து போகும். உலக பிரகாரமான காரியமெல்லாம் ஒரு நாளில் அழிந்து போயிடும். என்ன சொல்கிறார் தேவன்? சொல்லக்கூடிய காரியம், தேவன் உன்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அழைத்த தேவன் உன்னை ரோட்டில் விட்டு போயிடுவாரா என்ன? உன்னை பலப்படுத்தி சரியா உன் காயங்களை கட்டி. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அந்த 61வது அதிகாரத்தில் வாசித்தா சரியும். சரியா என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? உன்னை சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதையின் உடையையும், சரியா உடையையும் அவர் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ தேவன் சொல்லியிருக்கக்கூடிய காரியம் பாருங்க எப்படி இருக்கு பாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். உன்னை என்ன பண்ணிடுவார்? உயர்த்தி வைத்துக்கிட்டே இருப்பார். உன்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவராய் காணப்படுவார். தீமை நின்று விலகும்படியாக, அக்கிரமம் நின்று விலகும்படியாக, அநியாயங்களிலிருந்து விலகும்படியாக என்ன பண்ணுவார்? தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருப்பார். தேவன் எந்த தீங்கு நம்மை அணுகாது, எந்த அக்கிரமம் நம்மை அணுகாது, எந்த காரியம் நம்மை எந்த ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது. எந்த ஒரு காரியம் நம்மை, எந்த ஒரு அக்கிரமம் நம்மை ஆண்டு கொள்ளாதபடி, அனுபவிக்காதபடி நம்மை தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்போ சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். சில காரியங்கள் நம்ம உணர்ந்து வாழக்கூடியவங்களா இருக்கணும். சரியா? சில காரியம் என்ன சொல்றாரு?